வா சண்முகம், உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், நல்லா இருக்காரு. ஓகே. உன் ரூம்ல உங்க சின்ன மருமக தங்கி இருக்காங்களாமே, அவங்க திரும்பி வந்துட்டாங்க. நான் இப்போ சஞ்சய் சார் ரூம்ல தங்கணும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காலையில அவங்கள தானே மேடம் கூட்டிட்டு வர போனீங்க. அவங்க திரும்பி வந்துட்டா நான் வேற ரூமுக்கு போய் தானே ஆகணும். டேய் எங்கடா போறத? டேய் என் பொண்டாட்டி வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிட்டானே, நீ வருத்தமே படாத சரியா? எப்பவும் போல நம்ம 2 பேரும் ஒன்னா தான் தங்க போறோம். ஓகேவா? நீ ஏன் ரூமுக்கு வந்துரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னடா சட்டைக்குள்ள பாம்பு புகுந்த மாதிரி ரொம்ப தான் நெளிற? எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் சார். பாருடா டேய், பையனுக்கு பையன் என்ன கூச்சம்? எனக்கும் இப்படி தானே சார் இருக்கும். ரொம்ப உஷாரா இருக்காளே. சண்முகம், மேடம் அந்த சித்தர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். இந்த பூஜையை எந்த தடங்களும் இல்லாம செய்யணும். அதுக்கு நீ எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எல்லாத்தையும் முன்ன நின்னு பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன இவன் நெத்தில பொட்டு வச்சிருக்கான்? யாருமே கவனிக்கல, அதை நீ மட்டும் கவனிக்கணுமாப்பா? என்ன சண்முகம் இது? டேய் என்ன பொட்டெல்லாம் வச்சிருக்க? அது எங்கடா போயிட்டு வர? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனியா இல்ல வேற எங்கேயாச்சும்? சார் தப்பா பேசாதீங்க சார். ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் கீழே விழ போனாங்க. அவங்கள பிடிக்கும் போது அவங்க மேல நான் விழுந்துட்டேன். அப்போ அவங்க பொட்டு என் நெத்தில ஒட்டி இருக்கலாம். அது எப்படி பொட்டு ஒட்டும்? ஐயோ அப்பா. மாமா சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. அதான் ஒட்டும். இதுல ஒரு ஆராய்ச்சியா என்ன? நீங்க ஏன் மாப்ள பதட்டமாகறீங்க? பின்ன அர்த்தம் இல்லாம பேசினா பதட்டமாக தானே செய்யுது. போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க போங்க மாமா. டேய் நீ என்னடா பாத்துட்டு நிக்கிற? என் ரூமுக்கு வாடா. இவன் என்ன இவங்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுறான்? சரியில்லையே, ஒருவேளை இவனை வச்சு பிரீத்தியை கார்னர் பண்ண பிளான் பண்றானோ? நீங்க போங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? போங்க சார். டேய், அவங்க கிட்ட சொன்ன மாதிரி எங்க கிட்ட சமாளிக்க முடியாது. நெத்தியில ஸ்டிக்கர் போட்டு எப்படி வந்துச்சு? அது அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தானே போயிருந்தோம். அங்க பொண்ணுங்க கூடி நின்று கலாட்டா பண்ணாங்கல்ல, அதுல யாரோ ஒரு பொண்ணோட பொட்டு என் நெத்திக்கு வந்துருச்சு போல. அத நான் கவனிக்கலக்கா. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா. அப்ப ஓகே. என்ன இவன்? அந்த வேதாவோட சாம்ராஜ்யத்தை குழி தோண்டி புதைச்சிடலான்னு பார்த்தா அவ இன்ஸ்டிடியூட்டுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க போதா? இந்த விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லல. உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் மேடம். தெரியாது சண்முகம், யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா எங்கேயோ வேலை நடந்திருக்கு. என்னதான் அவங்க என்ன கூட வச்சிருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு மைல்டா என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போகும்போது கூட என்ன கூப்பிடலையே. மறந்துட்டாங்களோ என்னமோ. அப்படிலாம் வேதா மறக்கிற ஆள் இல்ல சண்முகம். ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஆமா, அந்த சித்தர் என்ன சொன்னாரு?
இன்னும் 7 நாள்ல குடும்பத்துக்கு பெரிய கண்டம் இருக்கான். சந்திரமோகன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாமா. வேதா மேடத்தோட இமேஜ் மொத்தமா காலி ஆயிடலான்னு கூட சொன்னாரு. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா இந்த பரிகார பூஜை நல்லபடியா செய்யணுமா. கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஏன்னா அதெல்லாம் செய்ய போறதே நான் தானே. அந்த சித்தர் வேதாக்கு வார்னிங் கொடுத்தது ஓகே தான். ஆனா அதுக்கெல்லாம் காரணமா இருக்க போறது நான் தானே. என் பேரையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு. நான் இப்ப சொல்றேன், இன்னும் எண்ணி 7 நாள்ல இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வேதாவோட இமேஜ காலி பண்ணி இந்த பூஜையை தடுத்து நிறுத்தி அவங்கள நடு தெருவுக்கு கொண்டு வரல, என் பேரு பிரீத்தி இல்ல. நானா அந்த வேதாவான்னு பார்க்கலாம். முதல்ல யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? இந்த இதுல ஒவ்வொரு விரல்லையும் இந்த ஃபேமிலில இருக்கிற ஒரு ஆளையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுல யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு நீயே ஒரு விரலை தொட்டு முடிவு பண்ணு. சந்திரமோகன் நல்ல சாய்ஸ் தான். இந்த வீட்ல ரொம்ப ஆட்டம் போடுறதே அந்த ஆள் தானே. அவர் வெளியே தலகாட்ட முடியாத மாதிரி பண்றேன். என்ன பண்ண போறீங்க மேடம்? சொல்றேன். ஆனா இந்த சம்பவத்துல மொத்த குடும்பமே தலகுனிஞ்சு நிக்க போகுது. ஏய், நான் பக்கத்துல வந்துட்டேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். கார்லாம் வேணாம், நான் நடந்தே வரேன். சரி, நீ போன வை. வெயிடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், இருமா. என்னாச்சுமா? ஏன் இப்படி ஓடி வர? என்ன பிரச்சனை? பக்கத்துல தான் சார் என் வீடு. வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. பொறுக்கி பசங்க என்ன துரத்திக்கிட்டு வராங்க சார். எங்கம்மா? யாரையுமே காணோம். உங்களை பார்த்த உடனே ஓடி போயிட்டானுங்க சார். இந்த வழியில ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்காது சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து விட முடியுமா சார்? இல்லம்மா, நான் வீட்டுக்கு போகணுமா? சார், பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், உங்க வீட்டு பொண்ணுங்க இப்படி ஒரு ஆபத்துல இருந்தா நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல சார்? ப்ளீஸ் சார். சரி, வா. வா. இந்த பக்கமா? ஆமா சார், இந்த வீடு தான் சார். சரி, சரிம்மா, நான் கிளம்புறேன். சார் உள்ள வாங்க சார். இல்ல பரவாயில்ல, உள்ள வாங்க. நான் கிளம்புறேன். பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கலனா ரொம்ப தப்பு சார். உள்ள வாங்க சார். இல்ல, வாங்க சார், ப்ளீஸ் சார், வாங்க சார். வாங்க சார். சார் வாங்க சார். இதான் சார் என் வீடு. உட்காருங்க சார். இல்ல, நான் கிளம்புறேன். சார் உட்காருங்க சார், தண்ணி குடிச்சிட்டு போலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ். சரிம்மா, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் சார் பொண்ணுங்களுக்கு கொஞ்சமாவது சேஃப்டி இருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன்.
என்னாச்சு சார்? இல்ல லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புறேன். இல்ல சார், நீங்க இப்படி இருக்கும்போது வெளியே போக கூடாது சார். உட்காருங்க சார், போலாம். இல்ல சார் சார் என்ன சார்? வேணாம், ஒண்ணும் இல்ல. உட்காருங்க சார், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. என்னாச்சு சார்? இல்ல ஹலோ மேடம், சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவரை என் வீட்டுக்கு வர வச்சு மயக்கமாக்கிட்டேன் மேடம். சூப்பர். அப்படியே நான் சொல்ற மாதிரி செய்யணும். ம்? சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், யாருக்குமே டவுட் வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் மேடம். மிஸ்டர் சந்திரமோகன், உங்க மானம் காத்துல பறக்க போகுது. உங்க பொண்டாட்டியே உங்களை தூக்கி வீச போறாங்க. நீ சேர்த்து வச்ச சொத்து பேரு புகழ் எல்லாத்துக்கும் களங்கம் வந்து சேரப்போகுது. இன்னும் 7 நாள் உன்னோட வாழ்க்கையோட ஆபத்தான காலகட்டம். யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு நீயே ஒரு விரலை தொட்டு முடிவு பண்ணு. சந்திரமோகனா? மாமா. என்னம்மா? என்ன மாமா இவ்ளோ லேட்டா வரீங்க? எங்க போயிருந்தீங்க? பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தோமா, அப்படியே நடந்தே வந்தேன். வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஆமா மாமா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா? அந்த பிரீத்தி சீக்கிரட்டா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மாமா. அவ என்னம்மா செய்ய போற? இல்ல மாமா, அவ இந்த பூஜையை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அதை தடுக்க எவ்வளவு கேவலமான வேலையை வேணாலும் அவ செய்வா. அதனால இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமா? அவளாலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம். இல்ல மாமா, அவ அம்மா, நீ என் கூட இருக்கும்போது அவ என்ன பண்ணிடுவா? தப்பாலாம் எதுவும் நடக்காது. நீ போய் நிம்மதியா தூங்கு போ. ஓ. ம். எப்படி இப்படி எடுத்தா? அப்பா. என்னடா?
என்னப்பா இவ்வளவு லேட்டா வரீங்க? ஃபோன் பண்ண எடுக்கல. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? போய் தூங்குடா. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? டேய் போடா போ. ஹலோ, என்ன சார் கை காலெல்லாம் நடுங்குதா? ரொம்ப பயமா இருக்கா? ஏய் யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த போட்டோலாம் எப்படி எடுத்த? என்ன சார் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்படி போட்டோ எடுத்தேன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? ஏய் நான் எந்த தப்பும் செய்யல. அது எனக்கு தெரியும். ஆனா இந்த போட்டோவை பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தபர், என் பசங்களுக்கே நான் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில நான் கனவுல கூட என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணதே இல்லை. ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த போட்டோ வெளியில வந்தா உங்க கௌரவம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். உங்க குடும்பமே உங்க முகத்துல காரி துப்பும். ஏய், உங்க பொண்டாட்டி நீங்க கட்டின தாலி அறுத்து உங்க முகத்துல வீசிட்டு போயிடுவா. ஏய் ஏய் ஏய், உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளுங்க. இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. அர்ஜென்ட்டுக்கு ஒரு 50,000 அனுப்புங்க. ஏய் ஏய் ஏய், என்ன மிரட்டறியா? சீக்கிரம் அனுப்பி விடுங்க சார். இல்லனா உங்க பொண்டாட்டியோட நம்பருக்கு எல்லா போட்டோவும் அனுப்பி வச்சிருவேன். ஏய் ஏய், இந்த நம்பருக்கே பணத்தை அனுப்பி வச்சிடுங்க சார். பை. ஏய் 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 ஏய், ஹலோ ஹலோ. உன் தாலிக்கு ஆபத்து வரப்போகுதுமா. யார் இந்த நேரத்துல அப்பா கால் பண்றாரு. ஹலோ விஜய் சொல்லுங்கப்பா. அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றா. அப்பா என்னப்பா நீங்க பாட்டுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி பணம் கேக்குறீங்க? டேய், எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுமா? பணம் வேணும்னு கேட்டா அனுப்பி வையண்டா. இல்லப்பா எதுக்குன்னு சொன்னீங்கன்னா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, அவனுக்கு அனுப்பணும். சரிப்பா நான் சென்ட் பண்றேன். பணம் வந்துருச்சு. பார், நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. பொன்முட்டை இடுற வார்த்தை யாராவது கழுத்தறுத்து கொல்லுவாங்களா? ஏய், இந்த போட்டோவை வச்சு இன்னும் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளே டெலீட் பண்ண சொல்றீங்க? ஏய் ஏய் ஏய், சொல்றதுக்கு. ஏய் ஹலோ ஹலோ. இது வெறும் ஆரம்பம் தான் சந்திரமோகன். இனிதான் இருக்கு கச்சேரி. நீங்க பூஜையா நடத்துறீங்க. பூஜை என்ன மீறி அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்பாடா, சண்முகமா ரெடி ஆயாச்சு. அத்தை வித்யான்னு கூப்பிட்டா என்ன பண்றது? கோப்பிடும் போது பாத்துக்கலாம். சண்முகம், அப்பா சண்முகா காப்பாத்திட்டடா. இதோ வர மேடம். ஏய் உள்ள போடா. என்ன மேடம் கூப்பிட்டாங்க. போலாம் போட. ஏங்க என்ன பண்றீங்க? ஏய் என்ன மேடம் கூப்பிட்டாங்க. நீங்க ஏய். எதுக்கு கதவை சாத்தி லாக் பண்ணீங்க இப்போ? போலாம். அதுக்கு முன்னாடி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. சார் சார் இப்போ எதுக்கு கதவை லாக் பண்ணீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். இதோ பாருங்க,
ஒரு பையன் தனியா இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து கதவை லாக் பண்றது ரொம்ப தப்பு. அப்ப நீ பண்றது மட்டும் சரியா? ஆ, நான் என்ன பண்ணேன்? ஏண்டா நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் ரூம்ல வந்து தங்க தானே சொன்னேன். ஆ, ஆமா. ஆ, உள்ள வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டதோட சரி. அதுக்கப்புறம் உன்னை ஆளையே காணுமே. ஆ, அம்மா எங்க போன? ஆ, ஆ, அது நான் நைட்டு மொட்டை மாடியிலே தூங்கிட்டேன். ஓ சரி, இப்ப நீ எப்படி என் பொண்டாட்டி ரூம்ல இருந்து வர? சொல்றா.